வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகேவுடைய குட் பேட் அக்லி படத்தை பற்றி தான். ஸோ நேற்று தான் படத்தோடைய அஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நேற்றே நம்மளுடைய சேனலில் குட் பேட் அக்லி டீசர் பிரேக் டவுன் வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா டீசர் செலிப்ரேஷன் வந்து நிறைய இடங்களில் நடந்திருக்கு. மெயினாக ரோஹிணி தேட்டரில் நடந்திருக்கு. ரோஹிணி தேட்டரில் படத்தோடைய டேரக்டர் ஆதிக், அதுக்கப்புறமா வந்து ஏகேவுடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா, இவங்க எல்லாருமே வந்து டேரெக்டாக போய் விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே கேக் கட் பண்ணி பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆதிக் வந்து ஒரு மொரட்டு ஃபேன் பாயாக இருப்பார் போல். அவர் படத்தோடைய டீசர் கட்டையே அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற அந்த ஒரு வீடியோ கிளிப் நேற்று சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக குட் பேட் அக்லி வந்து ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற விதமான ஒரு படமாக தான் வந்து இருக்க போகுது. அண்ட் இன்னொரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஃபியூச்சரில் ஆதிக் வந்து இன்னொரு படம் ஏகே வச்சு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நேத்திலிருந்து குட் பேட் அக்லி அப்டேட்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சிங்கிளை இறக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஜிவி பிரகாஷ் என்ன மாதிரியான சாங்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சீக்கிரமே நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்குள்ள மியூசிக் டைரக்டராக வந்தது தேவி ஸ்ரீ பிரசாத், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஏற்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவர் விலகிட்டாரு. அதுக்கப்புறமா தான் ஜிவி பிரகாஷ் இப்போ இந்த படத்துக்குள்ள வந்திருக்காரு. டிஎஸ்பி இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருந்த டைமில் அவர் எத்தனை சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணி அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அவரே வந்து ஒரு மேடையில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு சாங் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஷூட்டிங்கே எடுத்து முடிச்சிட்டாங்க, ஏகே வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்லாம் டிஎஸ்பி வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் தான், ஜிவி பிரகாஷ் தான். டிஎஸ்பி பேரை சுத்தமாக தூக்கிட்டாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அவர் கம்போஸ் பண்ண சாங்ஸ் எவ்வளோ சாங்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஜிவி வந்து எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே டிஎஸ்பி கம்போஸ் பண்ணி ஷூட் பண்ண சாங்குக்கு இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக சிங்க் பண்ணுற மாதிரி வந்து சாங் கம்போஸ் பண்ணணும். அது ஜிவிக்கு புதுசு கிடையாது, ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கும் நல்ல ஒரு சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் கூலி. கூலி படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டாரே இன்னைக்கு பிரஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூலி மூவி டீம் வந்து ஒரு சின்ன அப்டேட் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆக்ட்ரஸை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, பூஜா ஹெக்டே. ஸோ பூஜா ஹெக்டே கூலி படத்தில் இருக்காங்க. அவங்க நடிக்கிறாங்களா, கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐட்டம் சாங்க்கு மட்டும் அவங்க அப்பியர் ஆகுறாங்க. அந்த சாங் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பரில் நடக்கக்கூடிய ஒரு சாங் மாதிரி வந்து காட்டப்படுது. இப்போ தான் ரீசெண்டாக இந்த சாங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய படங்களில் ஐட்டம் டான்ஸ் சாங் எதுவுமே வந்து பிளேஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் வந்து முதல் தடவை. மேபி இந்த ஐடியா வந்து சன் பிக்சர்ஸ் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா காவாலியா சாங் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு சாங், ஒரு ஹைலைட்டாக அமைஞ்சிருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லி கூட லோகேஷ் வந்து இந்த சாங்கை பிளேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்டர் சந்தீப் கிஷன் அவர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூலி படத்தை பற்றி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் இருந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் கூட எடுத்த ஃபோட்டோலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபோட்டோ வச்சு தான் சந்தீப் கிஷனும் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அதை சந்தீப் கிஷனே வந்து மறுத்திருக்காரு. நான் இந்த படத்தில் நடிக்கல, லோகேஷ் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அவர் ஷூட்டிங்க்கு வந்து பார்க்க போயிருக்காரு. அண்ட் இந்த கூலி படத்தோடைய ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து நான் பார்த்துட்டேன், படம் வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக 1000 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியுமே சந்தீப் கிஷன் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய பாலிவுட் ஃபிலிமான தேரே இஷ்குமே அந்த ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே டெல்லியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த டெல்லி ஷெட்யூல் வந்து 40 டேஸ் ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் படத்தோடைய ஹீரோயினான கிருத்தி சேனன் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரொமான்டிக் போர்ஷன்ஸை தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து இட்லி கடை படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்லி கடை ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கான மேக்ஸிமம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சாங் வந்து பெண்டிங் இருக்கு. அந்த சாங் ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக்ல போய் எடுக்க போறாங்களாம். ஆனால் அதுக்கு முன்னாடி தனுஷோடைய குபேரா படத்துக்கான ஷூட்டிங்கும் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இன்னும் மொத்தமாக ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் வந்து தனுஷ் அண்ட் ராஷ்மிகாக்கான ஒரு சாங் ஷூட்டுமே வந்து இருக்கு. ஸோ குபேரா ஷூட்டிங்கை மொத்தமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தனுஷ் வந்து இட்லி கடை சாங் ஷூட்டுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு.
அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குபேரா மூவி டீம் வந்து படத்தோடைய ரிலீஸை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஜூன் 20ஆம் தேதி குபேரா வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் ஆக்டர் தனுஷோடைய நடிப்பில் 3 படங்கள் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இட்லி கடை, அதுக்கப்புறம் குபேரா, அதுக்கடுத்து தேரி இஷ்குமே. இந்த 3 படங்களுக்குமே ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியலாக லாக் பண்ணிட்டாங்க. இந்த 3 படங்களை முடிச்சுட்டு அடுத்து தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறாரு. அதே மாதிரி டைரக்டர் ஹெச் வினோத் இயக்கத்தில் தனுஷ் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தை வந்து 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ வந்து தயாரிக்க போகிறாங்க. இந்த நியூஸ் வந்து பழைய நியூஸ், முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். அந்த நியூஸ் தான் இப்போ திரும்ப வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் பிரதீப் அவர் வந்து அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித் குமார் வந்து அவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. நம்ம பேனரில் ஹெச் வினோத் தனுஷ் இவங்க காம்போவில் வந்து ஒரு படம் பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை தான் வந்து எடிட்டராக வேணும்னு கேட்குறாங்கிற மாதிரி சொன்ன உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாராம். அவருக்கு வந்து ஹெச் வினோத் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசையா. ஸோ அந்த ஆசை வந்து இந்த படம் மூலிமா நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ப்ராஜெக்டை சைன் பண்ணி அட்வான்ஸும் வாங்கிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஹெச் வினோத் தனுஷ் காம்போ ப்ராஜெக்டை பற்றி வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இந்த வருஷமே ஸ்டார்ட் ஆகலாம். இந்த வருஷம் ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னுமே சொல்லப்படுது. எஸ்டிஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எஸ்டிஆர் வந்து துபாயில் இருக்காரு. ஏதோ ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு. ஆனால் எக்ஸாக்டாக என்ன ஷூட் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 49 ஷூட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க துபாயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. மேபி எஸ்டிஆர் 49 இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆட் ஷூட்டாக கூட இருக்கலாம். சீக்கிரமே அது என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் மார்ச் மாதம் வந்தாச்சு. இந்த மார்ச் மாதம் எஸ்டிஆர் 50 ப்ரொமோ வீடியோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மாதம் அப்படி தான் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. எஸ்டிஆர் 50க்கான ப்ரொமோ ஷூட் வந்து நடக்க போது. சீக்கிரமாக எடுத்து முடிச்சு மார்ச் மந்த் எண்டுக்குள்ளேயே வந்து ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எஸ்டிஆர் 51 அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் எஸ்டிஆர் நடிக்க போகிறாரு. இப்போ டிராகன் படம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எஸ்டிஆர் 51 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. எஸ்டிஆர் 51க்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆக்டர் சூர்யாவுடைய வாடிவாசல் படத்தை பத்தி வெற்றிமாறன் இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு. படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் வந்து மே இல்லனா ஜூன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ சூர்யா வந்து சூர்யா 45 ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன்னும் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகல. அண்ட் அதே மாதிரி மே 1ஆம் தேதி சூர்யாவுடைய 44வது படம் ரெட்ரோ வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரெட்ரோ ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உடனே எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு ரெட்ரோ மட்டும் தான் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தமிழில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். தெலுங்குல நானியோடைய ஹிட் 3 வருது. ஆனால் இப்போ வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரமுடைய லாங் பெண்டிங் ஃபிலிமான துருவ நட்சத்திரம் வந்து மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலாக எங்கேயுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாலும் நம்மளால் வந்து சொன்ன டேட்டுக்கு அந்த படம் வந்துருமா அப்படிங்கிறத நம்ப முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல டேட் அஃபிஷியலாக சொல்லி அந்த டேட்டில் வராமல் படம் வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ இப்போவும் அப்படி தான் நடக்க போதா, இல்லை ஒரு வழியாக துருவ நட்சத்திரத்தை வந்து இறக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.